ஏசாயா 45:15 அந்த வசனத்தை நாம் இப்பொழுது வந்து பார்ப்போம். ஏசாயா 45:15 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரவேலின் தேவன் தான் இரட்சகர், அதான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை விசுவாசிகளை தெளிவாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அதுதான் வந்து நிறைய திருத்துவ கொள்கைக்காரர்கள் வந்து கேட்பார்கள், அவர் எங்கே உங்களை டேரெக்டாகவே உங்களை கடவுள்னு, இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு எப்படி நீங்கள் டேரெக்டாக சொன்னார்? டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே, நான் தான் பிதா, நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பிதா, நான் தான் மாம்சத்தில் வந்திருக்கேன், நான் தான் அந்த ஒரே ஒரு கடவுள்னு அவர் டேரெக்டாக சொல்லியிருக்கலாமேன்னு வந்து கேட்பார்கள். அதனால தான் அவர்கள் வந்து திருத்துவம் என்ற கல்லா குப்பதங்களை வைத்து விட்டார்கள். அதுதான் நமக்கு இந்த வசனம் கூறுகிறது. அவர் வந்து டேரெக்டாகலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் வந்து தன்னை மறைத்து